பேரவை தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக டெட் எக்ஸாம் எழுதிட்டு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் போஸ்டிங்காக. அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு வேற இதுல பாஸ் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்கும் போஸ்டிங் கொடுக்கப்படவில்லை. நானும் டெட் பேப்பர் 1, 2 நியமன தேர்வு 1 and 2 டிஆர்பி இது எல்லாத்துலயும் நானும் பாஸ் பண்ணியிருக்கேன், எங்களுக்கும் ஆனா போஸ்டிங் வரல. I'm standing here on behalf of all the teachers of Tamil Nadu. நியமன தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வின் அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர்கள் பாதி வாழ்க்கை வேலையை எதிர்பார்த்தே போயிடுச்சு. அதே போல ஸ்பெஷல் டீச்சர்ஸின் நிலைமையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பர்மனன்ட் செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள். ஆனால் இன்றைய ஸ்டூடெண்ட்ஸின் நிலைமை நிறைய டைவர்ஷன் ஆகுறாங்க, அதனால நிறைய கட்டப்பழக்கத்திற்கும் அடிமையாகிறார்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாணவர்களோட இந்த மாரல் வேல்யூஸை இன்கல்கேட் பண்றதுக்காக மாரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாணவர்களில் பலவித மாணவர்கள் இருக்கிறார்கள். நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு சிலபஸ்லயும் தனி பாடத்திட்டமும் பாடமும் வழங்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர்ஸே இல்ல, குழந்தைகள் தான் பெருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்வீப்பர்ஸ் போஸ்டிங்கை போடணும்னு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஸ்கூல்லையும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பும்படியும் RO வாட்டர் வசதி செய்து கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.